ஏ அது வேலை கைலாசத்தில் பார்வதி கோட்டை வாசலில் மனதில் பகவானோட படியல பகவானோட படியல பரிசோதிக்க வேணும் என்று பகவானோட படியல பரிசோதிக்க வேணும் என்று ோட படியல பரிசோதிக்க வேணும் என்று கண்டங்கை பார்வதி கோட்ட வாசலே எண்ணாத எண்ணமேல் எண்ணாத எண்ணமேல் அவ எண்ணுவாளா மணமதியலே அடே ஓர் அப்படியே ஆதிவெள்ளை கைலாசத்திலே கைலாச மலையில என் தாயகப்பட்ட பார்வதா தேவியானவள் என்னம்மா வடக்கு கொட்ட வாசலில் இருந்து கொண்டு மனதுக்குள்ள நினைக்கிறார். என்னம்மா நினைக்க இந்த பகவானுடைய படியிழப்பை சரி எப்படியாவது பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஈசனுடைய படியிழப்பை ஈஸ்வரி நாமல் பரிசோதனை செய்யணும். இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமோ எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கு படியிழந்து விட்டு வருகிறாரா? படியிழந்துதான் வருகிறாரா இல்ல பட்டினி போட்டுதான் வருகிறாரா என்பதை பார்க்க வேண்டும். பரிசோதனை செய்யணும், பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆதிவரா சக்தி எனவா சக்தியானவா, அதாவது என்ன பகவானுடைய படியிழப்பை பரிசோதிக்க செய்யணும் சொன்னா என்ன ஏதாவது ஒரு உயிரை பிடித்து அடைத்தாதான் சரி படி இழந்திருக்கிறாரா பட்டினி போட்டிருக்காரு கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அதே போலவே தாயகப்பட்ட பார்வதா தேவியானவா என்ன என்னையா பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு சரி படியிழப்பை பரிசோதிக்க செய்யணும்னு சொன்னா ஆமா ஒரு உயிரை பிடிச்சி எதுல அடைக்கணும்? உயிரை பிடிச்சி எதுல அடைக்கணும்? இளம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி தாயகப்பட்ட பார்வதா தேவியானவா என்ன என்னம்மா என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னையா ஆதிவெள்ளி கைலாச ஆதிவெள்ளி கைலாச பார்வதி ஆண்டவனை மனதிலே ஈசனோட படியல பரிசோதிக்க வேணும் எண்ணாத எண்ணமேல் எண்ணாத எண்ணமேல் எண்ணுவாளா மணமறியல பார்வதி கோட்ட வாசலில் படியல பரிசோதிக்க வேணும் பார்வதி என் மகன் விஸ்வகர்மா என் மகன் விஸ்வகர்மா என்னிடமோ மாமகன் அப்படியே ஆதிவெள்ளை கைலாசத்திலே வடக்கு கொட்ட வாசலில் இருந்து கொண்டு தாயகப்பட்ட பார்வதா தேவியானவள் மனதுக்குள்ள நினைக்கிறாள். என்னம்மா நினைக்கிறா? பகவானுடைய படியிழப்பை பரிசோதனை செய்யணும்னு சொல்லி ஆமா விஸ்வகர்மா மாமுனி விளைக்கும் பொழுது ஆமோ விஸ்வகர்மா மாமுனியானவன் என்னம்மா அந்த கைலாச மலையதில என்னதாயி ஆதிவரா சக்தியின் வார்த்தை கேட்டு எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? ஓட்ட நெல்ல பெருநடைய ஓடி வாரார் விஸ்வகர்மா. அவசரே அவசரே ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஐயா கைலாசத்தில் விஸ்வகர்மா மாமுனியோ கைலாசத்தில் அம்பிகைய பார்வதியை என்ன நீர் அழைத்தது என்ன?
என்று சொல்லு விஸ்வகர்மா ஆதிசக்தி இடமதியில இந்த ஆதிசக்தி இடமதியில ஐயா இடமதியில இந்த விஸ்வகர்மா யாது சொல்வாய் இடமதியிலே அப்படி ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆமதாயே விஸ்வகர்மா மாமுனியானவர் சொல்கிறார், அம்மா பார்வதா தேவி அம்மா, என்ன 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 கைலாச மலைக்கு அழைத்த விவரம் என்ன? எதற்காக என்ன அழைத்தீங்க? அம்மா என்ன என் மகனே விஸ்வகர்மா, என்ன அம்மா என்ன அம்மா அதாவது என்ன நான் உன்னை எதுக்கு அழைத்தேன் தெரியுமா? என்ன எதற்காக அழைத்தீங்க? நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன யாதிவிரா சக்தியானவா ஆமோ விஸ்வகர்மா இடமதிலே வந்து என்னம்மா என் நாயகப்பட்ட பார்வதா தேவியானவை என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா சொல்கிற? ஆதிவேலை கைலாசத்திலே கைலாசத்திலே அம்பிகையா பார்வதியாரே கைலாசத்திலே வேலை கைலாசத்திலே அம்பிகைய பார்வதி என் மகன் விஸ்வகர்மாவுடைய வார்த்தைக்கு காஞ்சேரம் கம்பு வேட்டி காஞ்சேரம் கம்பு வேட்டி ஒரு கட்டி சிமே உண்டு வேட்டி காஞ்சரும் கம்பு வேட்டி சீமில் உண்டு வேண்டி ஒரேசும் கம்பு வேட்டி மேலை உண்டு வேண்டி கண்ணே போட்டு போட்டு சிமி போட்டு மேலே போட்டு வர்ணகளை தீர்ச்சி கொண்டு என்னிடமும் வாமகன் சொல்லி பார்வதி விஸ்வகர்மா இடமதி உடனே சொல்லும் போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு விஸ்வகர்மா யாது சொல்வாரே ஆதிவேலை கைலாசத்திலே ஆமா என் தாயகப்பட்ட பார்வதா தேவி என்னவர் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஏ மகனே விஸ்வகர்மா, என்ன தாயி நீ எனக்கு என்ன செய்து தர வேண்டும் தெரியுமா? அம்மா ஆதிபரா சக்தி, நான் உங்களுக்கு என்னமா செய்யணும்? காஞ்சேரம் கம்பு வெட்டி கட்டை சிமிளை ஒன்று உண்டு பண்ண வேண்டும். சரி. பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிளை ஒன்று உண்டு பண்ண வேண்டும். சரிதான் சரிதான். திருக்காணி போட்டு போட்டு சீனி போட்டு மேலே போட்டு மேலே போட்டு வர்ணங்களை தீட்டுக்கொண்டு என்னிடமும் மகனே ஆமோ அப்படி என்று சொல்லும் பொழுது என்னம்மா ஆதிவர சக்தி இடத்திலே வந்து வந்து விஸ்வகர்மா மாமுனி எப்படி செய்து கொண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? ஆதி வெள்ளை கைலாசத்தில் கைலாசத்தில் இடமதியிலே விஸ்வகர்மா மாமுனி காஞ்சேரம் கம்பு வெட்டி காஞ்சேரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் உண்டு பண்ணி காஞ்சேரம் கம்பு வெட்டி சிமிழ் உண்டு பண்ணி வரசம் கம்பு வெட்டி சிமிழை உண்டு பண்ணி காணி போட்டு 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 மேலே போட்டு விஸ்வகர்மா மாமுனி கோட்டை வாசலில் கோட்டை வாசலில் அவசரமா வாரார். அப்படி விஸ்வகர்மா மாமுனியரும் ஆமா ஆதிபர சக்தியோட வார்த்தைப்படி
சரி காஞ்சாரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழை உண்டு பண்ணினார். ஆமதாயி பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழை உண்டு பண்ணி உண்டு பண்ணி திருக்காணி புட்டு புட்டு சீனி புட்டு மேலே போட்டு மேலே போட்டு வர்ணங்களை தீட்டுக்கொண்ட ஆதிவரா சத்திரத்தில் வருகிறார். அம்மா ஆதிவரா சக்தி அம்மா, என்ன வாப்பா வாப்பா வா மகனே. நீங்க சொன்ன மாதிரியே சிமிழ் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. ஏ கொண்டா உன் சிமிழ பாப்பா கொண்டா கொண்டா. இந்தாங்க இந்தாங்க பாருங்க பாருங்க பாருங்க. சரியா இருக்கா? இதான் சூப்பர் சூப்பர். அப்படின்னு சொல்லி ஆதிவரா சத்திரத்திலே சொல்லும் பொழுது ஆமா. என் தாயாக விட்ட பார்வதா தேவியானவள் வடக்கு கொட்ட வாசலில் இருந்து மனதுக்குள்ள நினைக்கிறார். என்ன நினைத்தால்? அதாவது என்ன பகவானுடைய படியிழப்பை பரிசோதனை செய்யணும்னு சொன்னா சொன்னா? ஏதாவது ஒரு உயிரை பிடித்து அடைத்தால் தான் அம்மா பகவான் படியிழந்திருக்கிறாரா பட்டினி போட்டிருக்காரான்னு கண்டுபிடிக்க முடியும். அளந்தாரா அளக்கலையான்னு தெரியும்ல? அப்பதானே தெரியும். ஆமா. அப்ப சிமுளுக்குள்ள ஒரு உயிரை பிடித்து அடைக்கணுமானால் ஆனால் எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? சிமுளுக்கு எந்த உயிர் போவோம்? சிமுளோ சித்து சிமுலா இருக்கு. சரி, ஒரு யானையை பிடிச்சு அடைக்கலாமா? யானை எப்படித்தான் சிமுளுக்குள்ள போவோம்? யானை போவாது. சிங்கக்குட்டி போகுமா? சிங்கக்குட்டியும் போவாது. புலிக்குட்டி புலிக்குட்டியும் போவாது. பூனைக்குட்டி பூனைக்குட்டியும் போவாது. ஏப்பா அணில் குஞ்சு போமா? அணில் குஞ்சு அணில் குஞ்சும் போவாது. போவாதோ போவாதோ. அதாவது ஐயோ சிமிழ் இருப்பதோ மூக்குபடி டப்பா. டப்பா. ஏன்னா உங்களுக்கெல்லாம் என்னவா? மூக்குபடி டப்பா சொன்னா தான் தெரியும். ஆமா சொன்னா தான் தெரியும். யாமனங்க யாருமே பொடி பீடி சிறுத்தை யாருமே குடிக்காத ஆள்தான். ஏ ஆத்தா, எல்லாம் ஊரம் பிரம்மச்சாரியா தான் இருக்காங்க. அப்படியா? அவனை தவிர 5 பேருமே பிரம்மச்சாரி தான். இருந்தா நல்லது தானே. கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆமா, அப்படி இருந்தா நல்லது தானே. குடிக்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, சரக்கு அடிக்க மாட்டாங்க. எந்த பழக்கமும் கிடையாது. சொக்க தங்கம். சொக்க தங்கம், தங்கத்தின் தங்கம். அவன் மாப்பிள்ளை தான் சுத்தமான தங்கம். சரிதானே. ஆமா. அப்போ சரி, சிமிழ் இருப்பதோ சித்து சிமிழு மூக்குபடி டப்பா சைஸ். டப்பா தானே. அப்ப சிமிழுக்குள்ள ஒரு உயிரை பிடித்து அடைக்கணுமானால் ஆனால் உயிரிடத்திலே சிறிய உயிர் என்ன உயிர்? உயிர் இனத்திலே சிறிய உயிர் சித்தெரும்பு தானே. சிற்றெரும்பு தானே. ஆமா. அப்ப சிற்றெரும்பை பிடித்து அடைக்கணும்னு சொல்லி சொல்லி என் ஆதிபரா சக்தி என்னவா மனதுக்குள்ள எண்ணிக்கொண்டு, ஆமா. அதாவது என்னம்மா எறும்பை பிடிச்சு அடைக்கணும்னு சொன்னா சொன்னா ஒரு எறும்பை பிடிச்சு அடைக்கலாமா? அது ஒத்தையில இருந்து போர் அடிக்குமா? போர் அடிக்குமா? ஒத்தையில இருந்தது என்ன செய்யும்? டைம் பாஸ் டைமே போவாது. டைமே ஆகாதுல்ல. ஆமா. நம்ம இப்படி ஒத்தையில இருந்து படிச்சா நமக்கு என்ன ஆகும்? ஒண்ணு பூரா உறக்கமுல வருது. உறக்கம்லா வரும். ஆமா. அல்வலா இருந்து நல்லா கலகலன்னு பார்த்தா தான் ஒரு கலகலப்பா இருந்தாத்து எப்படி இருந்துச்சு நம்ம ஊர்ல? நல்லா இருக்கும்ல. கலகலப்பா இருக்கணும்ல அப்படி. இருக்கணும்ல. ஆமா. அப்போ ஒரு எறும்பை பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னா சொன்னா அது ஒத்தையில இருக்கும். ஆமா. அப்ப 2 எறும்பை பிடிச்சு அடைக்கணும்னு சொன்னா 2 எறும்புனா எப்படி? எந்த எறும்பை பிடிச்சு அடைக்கலாம்? எப்படி எப்படி? 2 ஆண் எறும்பை பிடிச்சு அடைப்போமா தாத்தா? பாவி அங்க போய் சண்டெல்லாம் போடுவாம்மா. அங்கேயும் போய் கிளாஸ் வச்சுக்கிட்டு அழைப்பான். ஏலே ஏல கோட்டர் ஏல அரை கட்டிங்கன்னா எனக்கு அரை கட்டிங்க உனக்கு கரெக்டா ஊத்தும்பா. ஏலங்க பாரு, உனக்கு ஒரு கோட்டுக்கு மேல இருக்கு. கிளாஸ் எப்படி பிடிச்சு பாப்பான்? அது எப்படி இப்படி பிடிச்சா தெரியுமோ? 2 காசுல ஊத்தி பார்த்தோம்னா இதுல கூட இருக்கு இதுல குறையாதுன்னு தெரியும். தாத்தா அளந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நமக்கு ஜோலியா அதானே. சரிதானே. ஆமா. அப்போ 2 ஆண் எறும்பை பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னா ஆமா. அதுவும் சண்டையை தான் போடும். ஆமா. அப்ப 2 பெண் எறும்பை பிடிச்சு அடைப்போமா? அடைச்சோம்னு சொன்னா பெண் எறும்பை பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னதா பாவி அங்கேயும் அவ குடும்பி அங்கேயும் போய் குளையாடி சண்டை தான் போடுவா. குழாயடி சண்டைனா அது அடிவப்பு சரி சண்டை. இவ குடும்பி அவ கையில இருக்கும். சரி. அவ குடும்பி இவ கையில இருக்கும். ஐயோ வரையில தான் நாங்க ஒரு குடும்பி சண்டையை பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு தானே. ஆமா. சரி. எங்க வீட்டு நம்ம போய் பக்கத்துலயா? வந்துகிட்டு வர வழியில சரி. ஒரு குடும்பி சண்டையை பார்த்தோம் நாங்க. பெருசா சின்ன சண்டையா? சின்ன சண்டை தான், அது பெருசா இருக்குமா நாங்க பாக்கல. சரி ரைட்டு, அதுக்கு நீங்க வந்துட்டியா? ஆமா. சரி. அப்ப 2 பெண் எறும்பை பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னா ஆமா. அங்கேயும் குடும்பியை பிடிச்சு சண்டை தான் போடுவா. அங்க சண்டை தான் போடுவா. அப்ப எந்த எறும்பை பிடிச்சு அடைக்கலாம்? என்ன செய்யலாம்? ஆண் எறும்பை பெண் எறும்பை பிடிச்சு அடைக்கலாம். இது பொருத்தமான கேள்வி. பொருத்தமா இருக்கும். அதாவது தாத்தா சண்டை சண்டை வராது. ஆண் எறும்பை பெண் எறும்பை பிடித்து அடைத்தோம்னு சொன்னா சொன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுவாங்களா? ஆமா. சனப்பெருக்கம் கூடும், எனப்பெருக்கம் கூடும்ல. அதாவது தாத்தா கல்யாணம் முடிஞ்ச உடனே சரி. பெத்த தாய் வீட்டுல மணப்பெண்கிட்ட சொல்லுவாங்க, என்ன எம்மா யாத்த எம்மா தாய் மருமவள அம்மா சொல்லுத கவனமா கேட்கணும். என்ன சொல்லுமா சொல்லுமா. மாமனார அப்பா போல மதிக்கணும். அப்பா போல மதிப்பேன். மாமியார எப்படி செய்யணும்? அம்மா போல மதிக்கணும். அம்மா அம்மா போல மதிக்க அத்தை அம்மா. மச்சானே மச்சான் என்ன செய்யணும்? கூட பிறந்த அண்ணனா நினைக்கணும். பாவி அண்ணனா நினைக்கணும் மச்சானே. அண்ணிய கூட பிறந்த அக்காளா நினைக்கணும். அம்மா சரிம்மா சரிம்மா. குழந்தைனாட கூட பிறந்த தம்பியா நினைக்கணும். அப்ப இவ்வளவு வரை இப்ப நினைச்சா புருஷன் என்னமா நினைக்கணும்? புருஷன் என்ன செய்யணும் தெரியுமா? அம்மா என்ன செய்யணும்? எம்மா உன் கணவர்கிட்ட விட்டு கொடுத்து வாழணும். இருக்க
பூரா வித்து கொடுத்துரு அந்த அம்மா என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவா? கணவர்கிட்ட விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு கொடுப்பா. ஒரு மனப்பக்குவமா போங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச நாள் முதலா இருந்து என்னாச்சு? இந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா? என்ன? கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் தான் இருக்கும். 3 மாசம் தான் இருக்கும். இந்த ஐயா நைஷா வருவாரு. என்ன செய்வாரு? ஏபிள என்ன? இந்த கம்மல் இருக்கட்டும், இந்த காது மாட்டி உனக்கு நல்லாவா இருக்கு. கம்மல் நல்லா இருக்கு, காது மாட்டி இப்படி போல இருக்கு. இந்த காது மாட்டி தந்தன்னு சொன்னா அத்தான் உனக்கு 2 வாரத்துல திருப்பி தந்துருவேன் பாரு. ஆமா, சின்ன சோழி வேலை இருக்கு, திருப்பி தந்துடலாம். அப்ப இந்த அம்மா என்ன நினைப்பா? இந்த பைத்தியார மனுஷன் கேட்காரு, பாவம் எங்க போவாரு, நம்ம விட்டு எங்க போறாரு அப்படின்னு சொல்லி காது மாட்டிய கலத்தி கொடுத்தாங்க. கலத்தி கொடுத்துருவாள. அப்ப 6 மாசம் ஆகுதுன்னு சொன்னா 6 மாசம் கழிச்சு நைஷா வருவார். ஏபிள என்ன எங்க நெக்லஸ் நல்லாவா இருக்கு, நல்லா இல்ல, பழைய மாடல் உங்க வீட்டுல போட்டு உன்னை ஏமாத்திருக்காவ. எப்படி மாடல்லாம் வந்திருக்க ஏன்ட தந்துச்சுக்கோ. இப்ப இருக்க டிசைனை பார்த்தா அப்பேற்பட்ட டிசைன் இருக்கு. வருத அத்தா உனக்கு ஒரு மாடல் பார்த்து வச்சிருந்திருக்கேன், பெரிய மாடல், ரோஜாப்பு மாலை. அதனால இந்த நெக்லஸ் ஏண்ட கழட்டி தந்தன்னு சொன்னா அத்தான் ஒரே மாசத்துல உனக்கு புது நெக்லஸ் எடுத்துருவோம்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்வா? ஏப்ப புது நெக்லஸ் எடுத்தாரேன்னு சொல்லிட்டாவுல, இதுக்கு மேல நம்ம கழட்டி கொடுக்கலன்னு சொன்னா என்னத்துக்காகும் அப்படின்னு சொல்லி நெக்லஸ கழட்டி கொடுத்துருவா. அப்ப 1 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. 1 வருஷம் கழிச்சு நைஷா வருவார். ஏபிள அத்தா சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? என்ன பிசினஸ் தெரியுமா? புடலங்க வியாபாரம். மறுநாளைக்கு வாடிரும். அடியா புடலங்க வாடிருமல, வாடி போகுமே. கொய்யா பழம் வியாபாரம் பார்க்க போறேன். கொய்யா பழமா பார்த்தா அப்புறம் ஐயா பழம் ஆயிடப்படாத. அடியா ஆமா அடியா சரி அப்படின்னு சொல்லி ஏபிள இந்த லாங் செயின் போட்டிருக்க பாத்தியா, இந்த ஒத்த செயினை தந்தேன்னு சொன்னா அத்தான் சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன். சொந்த பிசினஸ்ல லாபம் கிடைச்சுன்னு சொன்னா அப்ப இந்த அம்மா மனசுல நினைப்பா, என்ன சொந்த பிசினஸ் ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்னா யாருக்கிட்ட போய் 10 கேட்பாரு, நம்ம கிட்ட தானே கேட்பாரு அப்படின்னு சொல்லி ஒத்த செயினை கழட்டி கையில கொடுத்துருவா. கொடுத்த நாள் முதல்ல ஒன்னும் திருப்பி வராது. பூரா முங்கிடுது, எப்படி வரும்? அப்ப விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லி கொடுத்தா அந்த அம்மா கல்யாணம் முடிஞ்ச நாள் முதல்ல ஒண்ணு ஒண்ணா அந்த மனுஷன் வித்து கொடுத்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே என் தாயக பார்வதா தேவி ஆனவள் ஆணெரும்பு பெண்ணெரும்பு 2 எறும்புகளை தான் பிடித்து அந்த கைலாச மலையதில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதி வெள்ளை கைலாசத்து கைலாசத்து ஆதி வேராசத்து அது வேலை கைலாச வேற சக்தி கோட்ட வாசல் பகவானை மனதில் அம்பிகைய பார்வதி தன் கையில் வானரேம்பு பெண்ணரேம்பு நல்ல எறும்புகள் நல்ல தான் பிடு கோலை தானடை பானைய போட்டு போகைய பார்வதி ஏ முந்தானேல முடியுதான், ஏ முந்தானேல முடியுதான் கண்ணடங்கை பார்வதி. பகவானை மனதில் பார்வதி முந்தானேல முடிந்து கொண்டு கண்ணடங்கை பார்வதி கலையில சொருகுதான் பார்வதி உனக்கு கோட்ட வாசலே, உனக்கு கோட்ட வாசலே வாராளே பார்வதியா.
நம்முடைய ஆதிபரா சக்தியானவா ஆமா ஆணரெம்பு பெண்ணரெம்பு 2 எறும்புகளை தன் படைத்து பிடித்தால் சிமலுக்குள்ள அடைத்து திருக்கானை போட்டு 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 அப்படி முந்தானையிலே முடிந்து கொண்டு ஆமாம்மா அதாவது தத்தா என்ன அந்த காலத்துல எல்லாம் என்னம்மா பாட்டி எவ்வளவு ரூபா வச்சிருந்தாலும் சரி பூரா எங்க வச்சிருப்பாவோ முந்தான முடிச்சுல தான் கிடக்கும். பூரா முந்தானி முடிச்சு போட்டு எக்குல சரி வச்சிருவாங்க 500 ரூபா தாண்டினாலும் முந்தான முடிச்சுல தான் கிடக்கும். ஆமா 2000 ரூபா தாண்டினாலும் முந்தான முடிச்சுல தான் கிடக்கும். முந்தானி முடிச்சுதான் இருந்திருக்கு. அப்ப எவ்வளவு ரூபானாலும் பாட்டி முந்தானையில தான் முடிச்சு போடுவா. பத்திரமா வச்சிருப்பா இல்ல. ஆனா இந்த காலத்துல என்ன செய்வாங்க? முந்தான முடிச்சுல இருந்து எங்க போச்சு? எங்கம்மா போகுது? சின்ன பர்சுக்கு போச்சு. சரி அதுல இருந்து எங்க போச்சு? சின்ன பர்சுல இருந்து எங்க போச்சு? கை பர்சுக்கு போச்சு. சரி அதுல இருந்து எங்கம்மா போச்சு? கை பர்சுல இருந்து ஹேண்ட் பேக்குக்கு போச்சு. அதுல இருந்து எங்க போயிட்டு இருக்கு போ? ஹேண்ட் பேக்ல இருந்து எங்க போச்சு? எங்கம்மா போச்சு? பேங்குக்கு போச்சு. ஐயா பேங்க்ல போயிடுது. இப்ப பேங்க்ல இருந்து எங்க போச்சு? எங்க போகுது? ஜிபேக்கு வந்தாச்சு. இ பிளஸ் இ பிளஸ் என்னது? என்ன பிளஸ் இ பிளஸ்? ஜிபே ஜிபே ஜிபேயா? ஃபோன் பே ஜிபே பேடிஎம் 1 1 ரூபா ஜிபே பண்ணனாலும் சரி. சரி முட்டாய் கடையிலயும் ஜிபே எதுக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா வெளியில இளநீ கடைக்காரரும் ஜிபே கார்டை தொங்க போட்டுட்டு தான் இருக்காரு. அவரும் காரை தொங்க போட்டு கேரளாவில் ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணை பத்த தகப்பேங்க பாக்கெட்டில் தொங்க விட்டுட்டு அலைதான். யாமனே யாமனே கல்யாண வீட்லயும் இப்போ போட்டாச்சு. ஜிபே வந்தாச்சு. ஸ்கேனர் ஆமா பேசாம இருந்து போக வேண்டியது, டக்குன்னு அடிக்க வேண்டியது, மொய் பணத்தை போட்டு வர வேண்டியது. போட்டு வந்துடும். சாப்பிடாச்சு பணம் போய் சேர்ந்துரும். அவர் கல்யாண வீட்டுக்காரர் விவரமா நாள் ஒரே இடத்துல இருந்தோம்னா வந்துடாம வராம போயிருவான்னு சொல்லி அதை தொங்க விட்டுக்கிட்டு அப்படியே சுத்தி சுத்தி வராரு. ரவுண்ட்ல வராரு. ஆமா பார்த்தோம்ல, எல்லாரும் யூடியூப்ல பார்த்திருக்கோம்ல. ஆமா அதே போலவே இந்த அழகப்பட்ட பர்வதா தேவியானவள் ஆணெரும்பு பெண்ணெரும்பு 2 எறும்புகளை தான் பிடித்து முந்தானையில முடிந்து எக்கதில சொருவிக்கொண்டு ஆமாம்மா அந்த வடக்கு கொட்ட வாசலிலே வரும் பொழுது சரி என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன 14 உலகமும் படியிழந்து விட்டு கைலைங்கிரமலைக்கு வரும் பொழுது என்னம்மா அதாவது தத்தா என்ன ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பகவான் படைத்ததோறு மக்களுக்கு வடியிழந்து விட்டு சரி கைலைங்கிரமலைக்கு வருகிறார் சொன்னால் ஆதிபர சக்தி எனவா பாத பூஜையானது செய்வாள். கண்டிப்பா செய்யணும்ல. அதாவது தாத்தா பாத பூஜை என்னம்மா? பாத பூஜைனா என்னன்னு தெரியுமா? என்ன அதாவது அந்த காலத்துல எல்லாம் என்னம்மா செய்வாங்க? தாத்தா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் களைப்பா வாராருன்னு வச்சுக்கிடுங்களேன். இளைப்பாரி ஐயா வாராருன்னு சொன்னா இந்த அம்மா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? தாத்தாக்கு ஒருவான வெண்ணி போட்டு வச்சு வெண்ணிய போட்டு வச்சு தாத்தாக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு கையில ஒரு துண்டை வச்சு வாசல்ல எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்களாம். ஆமா ஐயா வந்தவொடனே அவளை குளிக்க ஊத்தி உள்ள கொண்டு தலையை தோத்தி உள்ள கொண்டு வைக்கணும்ல. எப்படி இருப்பாங்க? சாப்பாடு சௌகரியம் கொடுக்கணும்ல. அம்மா எப்பதான் வருவீங்க உள்ளாங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரவாகுது. எப்பதான் வருவீங்க உள்ளாங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரவாழுது. அங்குது ஒரு நொடிக்காக உசுரவாகுது. உள்ளாங்குது ஒரு வார்த்தைக்கு தான் உசுரவாழுது. அப்ப அந்த காலத்துல எல்லாம் சரி தாத்தாவை எதிர்பார்த்துக்கிட்டு பாட்டி வாசல்ல அப்படியே நிப்பாவலாம். நிக்கணும்ல, நிக்க வைக்கணும். பொண்டாட்டின்னு இருந்தா அப்படியா? ஆமா சும்மாவா சக்கா பக்கா வியாபாரமா? அப்படியா? பொண்டாட்டின்னு இருந்தா நிக்க வைக்கணும். அப்ப எங்க பாட்டி உங்களுக்கு நிப்பாவோ? அழகா நிப்பாள. சரிதானே? சாப்பிடலாம் தான் சாப்பிடுவா. சாப்பிடாம சாப்பிட மாட்டா. அப்ப சாப்பிடாம இருப்பாவளோ? சாப்பிடாம தான் இருப்பா. அப்படியா? ஆமா